கால விட்டுட்டு பாருமா. மா வலிக்குதுமா, கொஞ்சம் புறமா பாரு எவ்வளவு தலை சிக்கா இருக்குன்னு. ஒழுங்கா எண்ணெய் வச்சாதானே. எங்க கேக்குறேன். நீ எங்க பெரிய நீ ஏதா பாத்துக்கிற, என்ன எங்கேயாச்சும் கண்டுக்கிறியா? அது சரி, எல்லாம் எம்எல்ஏ பழி போடுங்க. மா இருடி, என்ன அவசரம்? வலிக்குதுமா. அம்மா நான் ஆபீஸ் போயிட்டு வந்துடுறேன். சரிப்பா. அண்ணா வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வா. அதான் வீட்ல அவ்வளவு இருக்குல்ல, தின்னுகிட்டே இரு. தீனி மூட்டை. அம்மா அப்பா எங்க? அத வராரு. அப்பா அப்படியே ஆபீஸ் கிளம்புறேன்ப்பா. இன்னைக்கு ஒரு நாள் ஆபீஸ் லீவ் போட முடியுமா? ஏன்பா? அன்னத்துக்கு சீர் வைக்க போகணும். என் தங்கச்சி உசுரோட இருந்தப்ப செஞ்சது. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிப்போச்சு. அதனால விட்டதுக்கெல்லாம் சேர்த்து சீரும் சிறப்புமா கொண்டு போய் வச்சிருவோம். சரிப்பா போலாம். போங்க போங்க. போறதுக்கு முன்னாடி செண்பகம் பெத்து போட்ட மணின்னு ஒரு மக இருக்கா, அவளுக்கு கொடுத்துட்டு அப்புறமா போங்க. தங்கச்சி அவளுக்கு மட்டும் தனியா ஒரு இதயம் துடிக்கும் போல இருக்கு. அதே செண்பகவல்லியோட மக மணிமொழிக்கு வருஷம் வருஷம் நாங்க தான் சீர் கொடுக்கறோம். அவ புருஷன் கட்ட குண்டுக்கு, அதாவது செண்பகவல்லியோட உடன்பிறப்பு உளுத்தம் பருப்பு, அவருக்கும் மாசம் மாசம் நாங்க தான் சீர் கொடுக்கறோம். இதெல்லாம் செண்பகவல்லிக்கு தெரியுங்களா? விடுங்கப்பா, அக்கா கொடுத்துட்டே போலாம். அட இருப்பா, குடுக்கலனா கட்ட கொண்டு விட்டுருவா போறான். வீட்டுக்கு வந்து வசூல் பண்ணிட்டு போவான். இங்க பாருங்க, எங்களுக்கு எல்லாருமே ஒண்ணுதான். என்ன அண்ணன் ஒருபடி மேல. அதுக்கு காரணம் என்னன்னு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். எல்லாம் மனசை பொறுத்த விஷயம்தான். வீட்டுக்கு நிலவாசல் ஒண்ணுதான். அதுக்குள்ள நல்லது வரணும், கெட்டது போகணும். அதே மாதிரிதான் மனுஷ பசங்க மனசும். அதுக்குள்ள நல்லது வரணும், கெட்டது வெளியே போகணும். கெட்டதெல்லாம் உள்ளே தங்கிருச்சுன்னா இப்படி கேடு கெட்ட சின்ன புத்தியெல்லாம் வந்துடும். உங்க தம்பி கட்ட குண்டுக்கு, அதாவது என் பொண்ணு மணிமொழிக்கு செய்ய வேண்டிய சீரெல்லாம் நீங்களும் பெரியவனும் போய் செஞ்சுட்டு வந்துருங்க. அன்னத்துக்கு நாங்க போய் செஞ்சுட்டு வந்துடுறோம். சுடரு நீ வா. சரிப்பா. நாங்கெல்லாம் போக முடியாது, நீங்களே போயிட்டு வாங்க. அப்படிங்களா? அப்ப நான் ஒண்ணு பண்றேன். அவருக்கு தர வேண்டிய சீரெல்லாம் ஓரமா வச்சுட்டு போறேன். நான் திரும்ப வர்ற வரைக்கும் சீர் இருக்கான்னு பாப்போம். நான் வர்றதுக்குள்ள அவன் வந்து வாங்க நிக்கலன்னா என் பேரு சண்முகம் இல்ல. என் தம்பி ஒன்னும் அவ்வளவு மானம் கெட்டவன் இல்ல, ரோஷக்காரன். நாம கொடுத்தாதான் வாங்குவான். அதுக்கப்புறம் எனக்கு சீர் கொண்டு வந்து கொடுப்பான். ஆமா, அதை வாங்கி வேற கவர்ல போட்டு அதுதானே உனக்கு திரும்ப கொடுக்கணும். அதுக்கு வருவான். மச்சான் தயவு இருந்தா மலையை கூட ஏறலான்னுவாங்க. ஆனா இந்த மச்சானை வச்சுக்கிட்டு இதுல கூட ஏற முடியாது. செல்லகிளி எல்லாம் ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குப்பா. சரி. அண்ணனை கூப்பிடல? வேணாம்ப்பா. அண்ணன் இப்போ அன்னத்தோட மாப்பிள்ள, அங்க வந்தா நல்லா இருக்காது. நாம போயிட்டு வந்துடலாம். சரி சரி. இங்கதான் நிப்பாட்டுங்க. என்னங்க மாமா? வாங்க, இந்த கரும்பு கொடுங்க மாப்பிள்ள என்கிட்ட. போலானே. என்ன மாமா, எப்படி போயிட்டு இருக்கு? ஆமா மாப்பிள்ள, கரும்பெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. நம்ம அதெல்லாம் இருக்கு மாமா, நீ வா. வாங்க மாப்பிள்ள. சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு வரேங்க. உட்காருங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சின்ன பொண்ணு, உன் தம்பி சீர் எடுத்துட்டு வந்திருக்கான். வா குணா. வாக்கா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா, நீ எப்படி நல்லா இருக்க? இருக்கேன்க்கா. என்ன இதெல்லாம்? பொங்கல் சீரு உனக்கு கொடுக்காம நான் வேற யாருக்கு கொடுப்பேன்? எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு அக்கா தான். மீனா, மீனா, மாமா வந்திருக்காண்டி. உனக்கு Dress 50,000 ரூபாய் பணம் நான் வச்சிருக்காண்டி. சீக்கிரம் வா. நீயே வச்சுக்கோ, எனக்கு எந்த ட்ரெஸ்ஸும் வேண்டாம். அக்கா, இது அன்னத்துக்கு எடுத்த புடவை, அவகிட்ட கொடுத்துரு. ஏன் நாங்க என்ன துணிமணி இல்லாம தெரிஞ்சிட்டு இருக்கோமா? எனக்கு துணி எடுத்து கொடுக்கறதுக்கு என் மாமா இருக்காரு. இது எந்த பொம்பளையோட தாலி எடுத்து கொண்டு வந்ததுன்னு தெரியலையே. சீரா சீரு.